வணக்கம், வந்தன, நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. இப்போ நான் உங்களுக்கு முலாம்பழத்தில் கேசரி செய்ய போகிறேன். முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, அதை வச்சு யாராருக்கு என்னென்ன டிஷ்ஷு தெரியுமோ செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் அதை வச்சு உங்களுக்கு கேசரி செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதை பாருங்க. இது வந்து கிர்னி பழம்னு சொல்கிறாங்க, முலாம்பழம்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுதா இல்லை என்ன இப்போ எது எப்படி மாறுதுன்னு தெரில. மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முழு முலாம்பழத்தில் பாதி வெட்டி இதை மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு ரவை, ஒரு 25 கிராம் இருக்கும் நெய், கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே தட்டின மாதிரி சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மில்க் மேடு. பால் பவுடரும் சேர்த்துக்கலாம், பாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். என்கிட்ட மில்க் மேடு இருந்தது, சரி அதனால் மில்க் மேடு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முலாம்பழத்தோட விதை, சாரப்பருப்பு, உலர்ந்த திராட்சை, முந்திரி கொட்டை முன்னாடி நிற்கிது பாருங்கள், முந்திரி கொட்டை. இது வந்து அரை கப்புக்கு நான் இங்கே வந்து 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு நம்ம அந்த முந்திரியெல்லாம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சமாக வறுத்தா போதும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, சின்ன ஸ்பூன் தாங்க. நல்லா நெய் பிடிக்கவங்க பிடிக்கிறவங்களாம் வந்து தாராளமாக எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக விட்டு செய்கிறேன். சும்மா கொஞ்சம் ஷேக் பண்ணால் போதும், ரொம்ப கூட அவசியம் இல்லை. இது கூடயே உலர்ந்த திராட்சையும் போட்டுடலாம். வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பொழுது போகுதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும். நல்லா வேண்டிப்போம், சீக்கிரம் எல்லாம் சரியாயிடணும். அவ்வளோதான்ப்பா. சும்மா இது ஜஸ்ட் அந்த வெள்ளரி வெடியை லைட்டாக ஆடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். என்னோட டாம் டாம்னு வெஞ்சிடுவார் அவர். வெள்ளரி விதை போட்டோம்னா வெடியும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரவையை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சம் வறுக்கிறேன். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கலாம். வெறுமனுமே வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறுமனுமே வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ எப்போ அவசரத்துக்கு தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரவையை நாங்கள் வெறுமனுமே வறுத்து எடுத்து வச்சுருவோம். பூச்சி வராது, இல்லைன்னா புழு வண்டு அந்த மாதிரிலாம் வந்துடும் லாங் வச்சுன்னா. அதுக்காக தான். கொஞ்சம் சிகப்பு கலரில் கொஞ்சம் சேர்ந்தால் போதும், நிறைய வேண்டாம். நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பிடிக்கும், நெய் கம்மியாக பிடிக்கும். எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்றவங்க நெய் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க ஏற்ற மாதிரி தான் நெய் எண்ணெய்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நல்லா நெய்யை விட்டு சாப்பிட்லாம், எண்ணெயை விட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி அலோவ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. போதும். நம்ம இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சூட்டோடு ஊற்றிடலாம். கலர் வேணுன்றவங்க கலர் யூஸ் பண்ணலாம், கலர் வேணான்றவங்க போட வேண்டாம். நான் வந்து இதே கலரில் தான் செய்ய போகிறேன், கலர் போட போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த பழத்தோட ஒரிஜினல் கலர் வேணும். ஸோ அதனால் நான் வந்து கலர் பொடி போடலை. கோல கலர் பொடி இல்லைங்க, நம்ம கேசரி கலர் பொடி சொல்கிறேன். அப்பப்போ சும்மா ஏதாவது ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவேன், சிரிச்சிடுங்க. சிரிப்பு வரலன்னா கூட கஷ்டப்பட்டு சிரிக்கணும். நீங்கள் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். பண கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவு சந்தோஷமாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். ஏதாவது வியாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. தூக்கம் தொண்டையை அடைச்சிக்கிச்சு, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கொதிக்கிட்டோம். சலன்னு கொச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை அதில் கொட்டி கிளறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கெட்டியாகிடாமல் பொறுமையாக கிளறிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஐடியா தான். நல்லா கெட்டியாக வந்தால் கேசரி, தண்ணியாக வந்தால் அல்வா, பேர் நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து ஜென்ஸ் எல்லாம் திட்டக்கூடாது.
உனக்கு சரியாகவே செய்ய தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் எல்லாத்தையும் படிச்சுட்டு வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா சமைக்கணும் தான் ஆசை. ஒரு கஞ்சி சோறு கொடுத்தா கூட வீட்டில் இருக்கவங்க கையால் சாப்பிடணும் நீங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். இதோடு சேர்த்து ரவையோடு சேர்த்து அது கொஞ்சம் வரும். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்ல வேக்காடு கிடைக்கும். வேணும்னா நீங்கள் மூடி கூட போட்டுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி போட்டிங்கன்னா கூட சீக்கிரம் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விடலாம், அந்த டேஸ்ட் அப்போ தான் இறங்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், நெய் விட்டுருக்கோம். அந்த நெய்யோடு சேர்த்து ஒரு மூடி ஒன்று போடுவோம். கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறம் சுகர் போடும்போது முழு வேக்காடும் வந்துடும். எப்போவுமே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வேகிற வரைக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இதுவே சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க சுகர் கூட. ஓவர் ஸ்வீட்டாக இருந்தாலும் கஷ்டம். இப்போ சக்கரை கொஞ்சம் போனாலும் அது கொஞ்சம் இலகும். ரெண்டும் நல்லா கலக்கணும். ரவையும் சர்க்கரையும் நல்லா கலரணும். இப்போ இதில் நம்ம கேசரி பவுடர் போட்டோம்னா ரவா கேசரி முடிஞ்சிச்சு. ஒரு கேசரி முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் ரவா கேசரி சாப்பிட்டதா மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் விட்டுருவோம். இப்போ இது கூடவே நம்ம இந்த முலாம்பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மசக்கணும். அப்படியே செய்யும்போதே அப்படியே மசிச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம மசிச்சே சாப்பிடுவோம். கூழ் மாதிரி மிக்சியில் அரைக்க வேண்டாம், ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம இப்படி சாப்பிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு கூட நம்ம மேலே வச்சு நல்லா மசிக்கலாம். இப்போ இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கலரட்டும். மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வரட்டும் பாருங்கள். மலாம்பழ ஸ்மெல் நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், அல்வா அப்படின்னா நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்சுக்கலாம். நம்ம செய்கிறது கேசரி. அதனால் 1 2 கொஞ்சம் பழம் அப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நம்ம அந்த மில்க் மேடு விட்டுடுவோம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்தாலும் போடலாம், தப்பில்லை. இப்போ பாருங்கள், நம்ம மில்க் மேடு கொஞ்சம் விட்டுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். 3 சேர்ந்து ரவை, முலாம்பழம், மில்க் மேடு, நெய், சர்க்கரை, இதை 4 போட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அப்படியே சும்மா பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணால் நைஸாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை. இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்து ஒன்று பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெய்யும் விட்டுடலாம். நம்ம அந்த நான்ஸ்டிக்கில் சேர்த்துனால நெய் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஆர்டினரி கடாயில் செஞ்சோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி நெய் விட வரும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய நெய் ஊற்றி சில பேருக்கு நான் சொல்லிட்டேன், யாராருக்கு எப்படி டேஸ்ட்டோ அப்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆயில் நெய் கொஞ்சம் தேவைப்படும். கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காகலாம் நம்ம கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம் இல்லைங்களா, குறை சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம் வந்துட்டு மாங்காய் வந்து ஊறுகாய் போட்டிருக்காச்சு. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, அப்போ எதுக்கு நீங்கள் 4 நாள் ஊற போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்கு 4 நாள் ஊற போட்டோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து அந்த உப்போடு சேர்த்து காரம் எல்லாம் சேர்ந்து வெயிலில் வச்சு ஊற வச்சோம்னா அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் ஊற வச்சு செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா விருந்து அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க. அப்போ வந்துட்டு உடனே அது காலி ஆகிடும் அந்த மாங்காய். ஸோ ஸ்பாட்லேயே வந்து செய்யும்போது அது கொஞ்சம் அது ஒரு தனி வித டேஸ்ட் கிடைக்கும், இது ஒரு வித டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் நான் ஏன் கொஞ்சம் இவ்வளோ டல்லாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொன்னேன், நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. நான் ஏற்கனவே ரொம்ப ஹெல்த்து முடியாதவங்க. நம்ம வந்து அடுத்த நிமிஷம் இருக்கோமா இல்லையான்ற ஒரு ஃபீலில் வாழ்கிறவங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு ஒரு நல்லது செய்கின்ற ஒரு எண்ணம், அவ்வளோதான். அதனால் முடியலன்னு படுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு இப்படி திரும்பினா கஷ்டம், இப்படி திரும்பினா கஷ்டம். எனக்கு நெக்கில் பிரச்சனை, உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை. ஒரு படத்தில் பாலாஜி சொல்லுவாங்க பாருங்க, அது என்ன வச்சு தான் அந்த டைரக்டர் கதை எதுனா என்னன்னு தெரியல.
நின்னா போனா வந்தா அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அடுத்த நிமிஷம் என் கையில இல்லை, அதனால இருக்கிற நிமிஷத்தை நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க என்னதான் போட்டாலும் எனக்கு வந்து நேச்சுரலா இருக்கத்தான் பிடிக்கும். இல்லைன்னா மேக்கப் போட்டுன்னு கூட வந்துடலாம். நம்ம சமையல் கட்டில என்ன நாங்க லேடிஸ் வீட்டுல ரொம்ப மேக்கப் போட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லி தம்பி சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா எல்லாரும் செய்யும் போது மேக்கப் போட்டு நான் பண்றோம், இல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம், அவ்வளவுதான். எங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்கிறதுனால நம்ம தூக்கும் போது அவளுக்கு பற்றக்கூடாது, எல்லா இதுலேயும் மஞ்சள் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட மாட்டோம். ஆனால் நைட் ஆனால் மட்டும் அழகாக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி போய் படுத்து தூங்கிடுவேன். எனக்காக ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்கள், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் கொடுத்து நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். இப்போ இது லுக்கிடாக இருக்கிறதுனால அல்வான்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை நான் சொல்ல பாருங்க, நீங்க எப்படி செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேரு. இது வந்து முலாம்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம்னா அது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அதனால இதுதான் பதம். இப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ பாருங்க, முலாம்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, இறுகிடுச்சு பாருங்க. நான் சொன்னேன்னா இல்லையா, நமக்கு அல்வாவா வேணும்னா மிக்சியில் அரைச்சி செய்யணும். நமக்கு அல்வா வேண்டாம், அதனால கெட்டியா இருக்கட்டும் தான் நான் கேசரி பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சாரப்பருப்பு, திராட்சை, முந்திரி. நான் ஒவ்வொரு கேட்குற சாப்பிட்டு பார்க்க வேணான்றீங்க, அதனால வச்சிடறேன். இதெல்லாம் வந்து எங்க காலத்து சமையல். நாங்க வந்து பால் போட்டு செய்வோம். இப்போ வந்து பால் டின்னு வச்சு செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போல்லாம் பசுமாடு இருக்கும், நாங்களாம் வளர்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கோம். எங்கள் பசுமாடு பேர் லக்ஷ்மி. அதோட பால் வச்சு செய்வாங்க. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இனியல் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களோட நிற குறைகளை கமெண்ட்டில் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கூட நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு வீடியோவில் வர வச்சா கண்டிப்பாக போட்டு விடுறேன். காக்கா வேற எப்போ வெப்பன்னு காத்துட்டு இருக்கு. கீழே வேற காத்துட்டு இருக்காங்க, பின்னாடி வேற காக்கா வேற கூட்டிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.